தீபாவளிக்கு எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருந்தாலும் வீட்டில் இருக்க நம்மளுக்கு வந்தால் எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சமைச்சு போடுறது தான் மெயினான வேலை. ஸோ அப்படி தீபாவளிக்காக நாங்கள் பண்ணது தான் இந்த சிக்கன் பிரியாணி. எனக்கு இது ரொம்ப நல்லா வந்துடுச்சு. ஸோ ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அதில் பட்டை, கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, 4 பட்டை அப்படி ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஒரு 4 பிரியாணி இலை, ஒரு 4 ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 700 கிராமுக்கு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணேன். எப்படி இந்த பாத்திரம் இப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மலாக வைக்கிற கேஸ் ஸ்டவ்வில் இந்த பாத்திரம் பற்ற முடியல. ஸோ அதனால் வேறு இடத்துல வச்சு அந்த ஒத்த அடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு சிலிண்டர் கனெக்ட் பண்ணி உட்காந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கிண்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ இதில் கொஞ்சம் அரைச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதுவுமே அதோடய ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவில் பிரியாணி சூப்பராக வந்திருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணேன். யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். ஸோ அதில் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 500 கிராம் தக்காளி, அதாவது ஒரு 1/2 கிலோ தக்காளி எல்லாமே இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கட் பண்ணால் தான் அப்படி வரும் அப்படின்னாங்க. நான் கூட அதெல்லாம் சும்மா கதை விட்றாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி பண்ணால் தான் உடனே எல்லாமே ஈக்குவலாக வேகுது, எல்லாமே ஒரு மசிஞ்சு ஒரு இதுக்கு வருது. இதில் வந்து கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, இந்த நைட்டியை போட்டு சமைக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கொடுமையானது. கை நல்லா வலிச்சுது. கொஞ்சம் பச்சை மிளகா, அதில் நான் ஒரு 8 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா கிட்டே கொடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கன்னா அவங்கள உட்கார வச்சிட்டேன். ஏன்னா என்னால் அதுக்கப்புறம் அதை செய்ய முடியல அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட் விட்டு திரும்ப நானே வாங்கிட்டேன். அப்புறமா அதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இல்லைனா நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் கொத்தமல்லி பவுடர், அதாவது கொரியாண்டர் பவுடர், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் ஸ்பெஷலாக நானே வந்து ஒரு மசாலா பண்ணோம். அதாவது பட்டையும் கிராம்பையும் அரைச்சி கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம இது ஃபைனாக அப்போவே அரைச்சி போட்டால் நல்ல டேஸ்ட் வரும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செஃப்பாக இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. அதை வச்சு பண்ண நல்லா வந்தது. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்றா வர ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ தான் சால்ட்டே போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஆடே பண்ணல. இப்போ தான் வந்து சால்ட்டு போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் தயிர் யூஸ் பண்ணேன். தயிர் நான் மோஸ்ட்டாக கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் சில பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஒரிஜினல் பாக்டீரியாஸ் இல்லை, புளிக்காத அந்த தயிர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வீட்டிலே போட்ட தயிர் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1.5 கிலோ ரைஸ் அதை எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா துளசி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த அரிசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. இது கொஞ்சம் சீரக சம்பா அந்த மாதிரி தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் ரேட் இது வந்து மாடரேட் ஆனது. ஸோ நான் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் அந்த மசாலாலாம் ஒன்று சேர வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதான் ஹாஃப் லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டேன். இது போட்டிங்கனாவே நல்லா அந்த டெண்டர்னஸ் கிடைக்கும், இல்லை ஜூஸியாக உள்ளே வந்து எல்லாம் இறங்கும் அதுக்காக. ஸோ நான் எப்படின்னா ஒரு டம்ளர், அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணியை ஃபுல்லாக அதில் போட்டு வச்சிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கும் போது அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அதை கொதித்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் சப்போஸ் உங்களுக்கு சால்ட்டோ இல்லை வந்து காரமோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா அரிசியை ஊற வச்சுருந்தேன். நான் ஒரு 1 hour பிஃபோராகவே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல். ஸோ அடியில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சு ஒரு வெயிட் வைக்கணுன்றதுக்காக தண்ணி ஒரு குண்டானில் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ வெந்துருச்சா அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு அந்த தோசைக்கல் மேலே இதை வச்சு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தேன். லைட்டாக வெந்துருச்சா டெஸ்ட் பண்ணலான்றக்காக சைட்ஸில் மட்டும்தான் கிளறணும், சும்மா அப்படி போட்டு கிளறக்கூடாது. அப்படி போட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டைம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ திரும்ப கொஞ்சம் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி வெயிட்டை தூக்கி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு கம்ப்ளீட்டாக. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்த பிரியாணி வந்து பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு.
ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ணது. ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. நான் குக்கரில் கூட நிறைய டைம் வச்சுருக்கேன். பட் எனக்கு அப்போ கூட கொஞ்சம் குழஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப பயந்துகிட்டே தான் வச்சேன். பட் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்தது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி, அவ்வளோதான் அதோட இது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் சிக்கன் பிரியாணிலாம் ரொம்ப ஈஸி தூசி பண்ணி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருந்ததுன்றதை எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் சிக்கன் பிரியாணி கூட என்னென்ன வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 வந்து பண்ணியிருந்தோம். சில்லி சிக்கன் அது கொஞ்சம், ரைத்தா கொஞ்சம் பண்ணியாச்சு, ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு இந்த தீபாவளி.